அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் தன்வந்திரி ஜெயந்தி. வர்ற சனிக்கிழமை, புரட்டாசி 4வது சனிக்கிழமை, கடைசி சனிக்கிழமை, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி தன்வந்திரி பகவானுடைய ஜெயந்தி வருது. மகாவிஷ்ணுவின் அவதாரமாக இருக்கின்ற தன்வந்திரி பகவானை அன்றைக்கி கும்புறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காகவும், நோய் நொடியின்றி வாழ்கிறதுக்காகவும், மன அமைதிக்காகவும், அதே மாதிரி மருத்துவத்துறை மாணவர்கள், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், மருத்துவர்கள், இவர்களெல்லாம் தன்வந்திரி பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட அந்த தன்வந்திரி ஜெயந்தி அன்னைக்கு தன்வந்திரி பகவானை நமக்கு தெரிந்த மந்திரங்களோ, ஸ்லோகங்களோ, காயத்ரி மந்திரமோ போற்றி மூலமாக வழிபடுவது விசேஷம். மூலமந்திரமான நமோ பகவதே, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரே அமிர்தகலசகஸ்தாய சர்வாமய விநாசனாய திரிலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹா அப்படிங்கிற மூலமந்திரத்தை சொல்லி வழிபடலாம். துளசியால் 108 நாமாவளி, அஷ்டோத்திரம் நாமாவளி சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். தமிழிலே 108 போற்றி இருக்குது, துளசியால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். அல்லது காயத்ரி மந்திரம் இருக்குது, ஓம் வசுதேவாய வித்மகே வைத்தியராஜாய தீமகி தன்னோ தன்வந்திரி பிரச்சோதயாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது அன்றைக்கி விசேஷம். அதே மாதிரி பானகம் நைவேத்தியமும் அவருக்கு ரொம்ப விசேஷமானது. தன்வந்திரியை வழிபடுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அவருடைய அருள் கிடைக்கும், ஆயுளும் ஆரோக்கியமும் ஏற்படட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.